மையமுடக்க நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்தி சுருக்கங்களுடன். அம்பாறையில் தனது மகளை தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்த தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் மாணவியே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார். குடும்பத்தில் மூன்றாவது பிள்ளையாக இருக்கும் 14 வயது மதிக்கத்தக்க இம்மாணவியை அவரது தந்தை இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தி வந்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய நீலாவணி போலீசாருக்கு நேற்று மாலை பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயாரினால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மாணவியை கல்முனையில் உள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை கடல் தொழில் மேற்கொண்டு வருவதுடன் மாணவியின் தாயார் நெசவு தொழிலை மேற்கொண்டு வருபவர். மேலும் கைதான சந்தேக நபர் குறித்து மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணி சிறுவர் பெண்கள் பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய வாகன இலக்க தகடுகளை முன்னர் அறிவிக்கப்பட்ட காலத்திற்குள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப சோதனை நடவடிக்கையில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் முன்னதாக இந்த மாதம் புதிய வாகன இலக்க தகடுகள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வழங்கப்பட்ட திகதிக்குள் அதனை பூர்த்தி செய்ய முடியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் புதிய வாகன இலக்க தகடுகளை வழங்குவதற்கு முடியும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய வாகன இலக்க தகடுகளின்றி 1,00,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நான் முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த போதிலும் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி. நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயற்பட்டு வருகின்றேன் என ஃபீல்டர் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகா ஒரு சர்வாதிகாரி என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்து பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னை சர்வதிகாரி என்றும் நான் தலைவரானால் சர்வதிகார போக்கே நிலவும் என்றும் பலர் கூறி வருகின்றனர். உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி. நான் சர்வதிகாரி என்றால் இறுதிப் போரின் பின்னர் என்னால் மிக இலகுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும். ஆனால் நான் அவ்வாறு செயற்படவில்லை. ஏனெனில் நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயற்பட்டு வருகின்றேன். இராணுவத்தில் கூட சர்வதிகார உத்தரவுகளை நான் பிறப்பித்ததில்லை. ஆனால் நாடு முன்னேற வேண்டுமெனில் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வாதிகாரி ஒருவர் அவசியம் தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணியில் அகழ்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அதை செய்யாதவர் தான் நீதிபதி இளஞ்செழியன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது எப்படி மழைக்காலங்களில் நீங்கள் செம்மணியை மூடி வைத்துள்ளீர்களோ அதே செம்மணியை இளஞ்செழியனும் மண் போட்டு மூடியுள்ளார். நான் அரசியலுக்கு வந்து தற்போது தான் இந்த விடயம் எனக்கு தெரியும். மிகப்பெரிய கவலையுடன் தான் நான் இதனை பதிவு செய்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாகரை காவல்துறை பிரிவில் உள்ள காயங்கேணி கடற்கரையில் ஒரு குழந்தை நிலையில் இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் சனிக்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக வாகரை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயங்கேணி கடற்கரையில் சம்பவ தினமான சனிக்கிழமையன்று சடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு கடற்தொழிலாளர்கள் காவல்துறைக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு தடகவியல் காவல்துறையினர் சென்ற வேளையில் காவல்துறையினர் உருக்குலைந்த நிலையில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக வாழைச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ரெலோவின் தலைவர் அடைக்கலநாதனை பொதுவெளியில் விமர்சித்த உறுப்பினர் ஒருவர் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். திருகோணமலையைச் சேர்ந்த ரெலோ உறுப்பினரான பாக்கியராசா ஹான்ஸ்குமாரனே இவ்வாறு கட்சியிலிருந்து இடைநீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை பொதுவெளியில் படுமோசமாக விமர்சித்து குரல் பதிவுகளை வெளியிட்டமைக்காக அவர் இவ்வாறு கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார்.
இவர் கட்சி தலைமையும் தலைமைக்குழு உறுப்பினர்கள் சிலரையும் கேவலமான முறையில் விமர்சித்து பொதுவெளியில் குரல் பதிவுகளை வெளியிட்டமைக்காக முதற்கட்ட ஒழுக்காற்று நடவடிக்கையாக அடிப்படை உறுப்புரிமையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கட்சியின் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரன் மேற்படி நபருக்கு கடிதம் மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரில் கொட்டலொன்றில் தங்கியிருந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த முரக்கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்த பிரதான வியாபாரி உட்பட 3 வியாபாரிகளை நேற்று முன்தினம் கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 7000 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்ட தலைமையக காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரியாந்த பண்டார தெரிவித்துள்ளார். காவல்துறைக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டாரவின் வழிகாட்டலில் சம்பவ தினமான நேற்று முன்தினம் இரவு ஊழல் மற்றும் போதையொழிப்பு பிரிவு காவல்துறையினர் நகரில் உள்ள அம்மன் கோவில் வீதியுள்ள ஹோட்டல் ஒன்றை முற்றுகையிட்டுள்ளனர். இதன்போது ஹோட்டல் அறையில் தங்கியிருந்து போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பிரதான வியாபாரியான முரக்கொட்டாஞ்சனை காளிகோவில் வீதியைச் சேர்ந்து தனுஷன் என்பவரை 3200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் அவருடன் இருந்த இன்னொரு வியாபாரியான சேத்தாண்டி 2ஆம் பிரிவைச் சேர்ந்த விதுஷன் என்பவரை 1300 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர். சீனாவிற்கான விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷெராந்தி ராஜபக்சவின் படத்தை ஃப்ரேம் போட்டு அலங்கரிப்பதற்காக அரசாங்க பணம் செலவிடப்பட்டதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த படத்திற்கு ஃப்ரேம் போட ரூபாய் 9000 செலவிடப்பட்டதாகவும் நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு படத்திற்கு ஃப்ரேம் போட தனது சொந்த பணத்தை கூட செலவிட முடியாத ஒரு காலம் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறைவனின் பெயரை அலங்கரிப்பதற்காகவும் அரசாங்க பணம் செலவிடப்பட்டதாகவும் அந்த கால ஆட்சியாளர்களும் அரசாங்க பணத்தால் பயனடைந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் தலைமை நீதிபதி உள்ளிட்ட நிறுவனங்களின் செலவின தலைப்புகள் மீதான பட்ஜெட் குழு விவாதத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார்மாதை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இலுப்பை கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்று முன்தினம் மதியம் ஒரு தொகை டொல்பின்கள் கூட்டமாக கடற்கரையை வந்தடைந்தன. இதனை அறிந்த அப்பகுதி கடற்தொழிலாளர்கள், பொதுமக்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவரும் சென்று பார்வையிட்டதோடு சிறுவர்களுடன் டொல்பின்கள் விளையாடி மகிழ்ந்தன. குறித்த டால்பின் இனம் மன்னார் மாவட்டத்தில் கரையோர பகுதிக்கு கூட்டமாக வருகை தந்தமே இதுவே முதல் தடவையாகும். நீண்ட நேரம் இலுப்பை கடவை கடற்கரையோரங்களில் கூட்டமாக சுற்றித் திரிந்த குறித்த டால்பின்களை தமது இருப்பிடம் நோக்கிச் செல்ல சில கடற்தொழிலாளர்கள் உதவியை மேற்கொண்டனர். இந்த நிலையில் குறித்த டால்பின்கள் மீண்டும் கூட்டமாக தமது இருப்பிடத்தை நோக்கிச் சென்றன. குறித்த அரிய காட்சியை கடற்தொழிலாளர்கள் தமது கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பாலையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பக்தர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற சொகுசு பேருந்தொன்று நேற்று முன்தினம் காலை கல்குளம் பிரதேசத்தில் வைத்து தீப்பற்றி எரிந்துள்ளது. அதன்படி குறித்த பேருந்து நாசமாகியுள்ளதாக கவரகுளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியிலுள்ள கல்குளம் கட்டுமான இயந்திர கல்லூரிக்கு முன்னால் குறித்த பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். காவல்துறையினரும் அனுராதபுரம் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போதிலும் பேருந்து முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளது. குறித்த பேருந்தில் 11 பேர் பயணித்துள்ள நிலையில் தீ விபத்தில் எவருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்துடன் மையத்தின் செய்தி சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.